ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை, அனைவருக்கும் வங்கிக் கணக்கு என்பதே அரசின் இலக்கு. செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரை. தமிழகத்தில் சுதந்திர தின விழா கோலாகலம். மாவட்ட தலைநகரங்களில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தஞ்சைக்கு சிறந்த மாநகராட்சி விருது. உதகை, சின்னமனூர், திருச்செங்கோட்டுக்கு சிறந்த நகராட்சிகளுக்கான விருது வழங்கி கௌரவிப்பு. எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் நினைவு தூண் அமைப்பு. 2 கோடி ரூபாய் செலவில் 59 அடி உயரம் கொண்ட தூணை திறந்து வைத்தார் முதலமைச்சர். புதுச்சேரியில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள 10,000 பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. எழுபத்தைந்து என்ற எண் கொண்ட வாகனங்களுக்கு பெட்ரோல் விலையில் 75 ரூபாய் தள்ளுபடி. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவையொட்டி பெட்ரோல் நிலையம் வழங்கிய நூதன சலுகை. உதகையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா. படுகர் இன மக்களுடன் நடனமாடி மாவட்ட ஆட்சியர் உற்சாகம். முதுமலையில் யானைகள் பங்கேற்ற சுதந்திர தின விழா. யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்திய நிலையில் தேசிய கொடி ஏற்றம். நெல்லையில் உறை பகுதியில் 40 பேருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு. டிராக்டர்கள் மூலம் நடைபெறும் குடிநீர் விநியோகம் மூலம் நோய் பரவியதாக தகவல். ராமநாதபுரத்தில் சுங்கச்சாவடி கட்டண வசூலை கண்டித்து திமுக கூட்டணி கட்சி முற்றுகை. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. நடிகை மீரா மிதுன் நண்பரையும் கைது செய்தது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். பட்டியல் இனத்தவர் தொடர்பான வழக்கில் வாக்குமூலம் அளிக்காமல் மீரா மிதுன் பிடிவாதம். கொரோனா தடுப்பூசி செலுத்தியதில் உலகிலேயே இந்தியா முதல் இடத்தில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை, அனைவருக்கும் வங்கிக் கணக்கு என்பதை அரசின் இலக்கு என்றும் குறிப்பிட்டார். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி, அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் தியாகிகளின் பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை தினமாக 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் உயர்நீதிமன்றம், அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்தியன் ஆயில் பவனில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் ஆயில் தெற்கு மண்டல செயல் இயக்குநர் திரு கே சைலேந்திரா கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றினார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியின் போது தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்தில் திரு கண்ணன் மூவர்ண கொடியை ஏற்றினார். அப்போது அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் விஜயராணி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி கலால்வரி அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மண்டல தலைமை ஆணையர் MVS சௌத்ரி தேசிய கொடியை ஏற்றினார். அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார்.
புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள 10,000 பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் முன்பு நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் தேசிய மாணவர் படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு. இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய திரு ரங்கசாமி, அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும் வகையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பசுமையான புதுச்சேரியை மாற்ற 75,000 மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அரசு துறைகள், மாணவர்கள், அரசு சாரா நிறுவனங்கள், உள்ளூர் அமைப்புகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மூலம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 75,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. எனவே மத்திய அரசானது இழப்பீட்டு காலத்தை 5 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்க வேண்டும் அல்லது 1/7/2022 முதல் GST இழப்பீட்டை ஈடு செய்ய கூடுதல் மத்திய நிதியை வழங்க வேண்டும் என்று குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுதந்திர தின விழாவையொட்டி சலுகை விலையில் பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டது. பள்ளிப்பாளையத்தில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் செயல்படும் தனியார் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் நாட்டின் சுதந்திர தின பெருமையை உணர்த்தும் வகையில் இன்று ஒருநாள் மட்டும் 75 என்கிற வாகன பதிவு எண்ணை கொண்ட 75 வாகனங்களுக்கு பெட்ரோல் விலையில் 75 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டது. இது வாகன ஓட்டிகளிடையே வரவேற்பை பெற்றது. ஏராளமானோர் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று பெட்ரோலை வாங்கி சென்றனர். பெட்ரோல் விலை கடுமையாக உள்ள நிலையில் பெட்ரோல் பங்கின் இந்த தேசப்பற்று பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் சுதந்திர தின விழாவையொட்டி 29 யானைகள் நீண்ட வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு தும்பிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்திய நிலையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் தெப்பக்காடு மற்றும் அபயரண்யம் என்ற 2 யானைகள் முகாம்கள் உள்ளன. இங்கு 29 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் யானைகளுடன் கொடியேற்றுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் தெப்பக்காடு யானைகள் முகாமில் அனைத்து யானைகளையும் நீண்ட வரிசையில் நிற்க வைக்கப்பட்டன. அப்போது யானைகளின் மீது பாகன்கள் தேசிய கொடியுடன் அமர்ந்திருந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பக உதவி கள இயக்குநர் பத்மா தேசிய கொடியை ஏற்றினார். நீண்ட வரிசையில் நின்ற யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்தியது. இந்த விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமியர் மற்றும் வனத்துறையினர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய எல்லையில் ராணுவ வீரர்கள் கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் விடுதலை நாளை கொண்டாடினர். லடாக் யூனியன் பாங்காங் சோ ஏரிக்கரையில் இந்தோ திபேத்திய எல்லை காவல் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். அப்போது பாரத அன்னையை போற்றி வாழ்த்த முழக்கங்களை எழுப்பினர். பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் எல்லை பாதுகாப்பு படையினர் சுதந்திர தினத்தை கொண்டாடினர். அப்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஒரு இயக்கம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு மோசமான நிலைமை நாட்டில் ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வேதனை தெரிவித்துள்ளார்.
சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாலகிருஷ்ணன், ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றுதான் நாட்டு மக்கள் விரும்பினார்கள் என்றும், ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கடைசி வரை இந்து மகாசபையும் RSSம் தான் ஆதரித்ததாக தெரிவித்தார். உண்மையிலேயே இந்திய நாடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நாட்டு மக்கள் விரும்பினார்கள். ஆனால் அந்த இந்திய நாட்டை பிளவுபடுத்துகிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு கடைசி வரையிலே ஆதரவு தந்து 2 தேச கொள்கை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தியதே இந்து மகாசபாவும் RSSம் தான். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இந்திய நாட்டு சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது இந்தியாவிலே இருக்கிற மக்களுடைய இந்த சுதந்திர வேட்கையை பற்றி நினைவு கூறுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுதந்திர தின விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு விசாகன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சமாதானத்தை பறைசாற்றும் வகையில் வெண்புறாக்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து காவல்துறையினர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பாக பணியாற்றிய 205 நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ராமு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து துறை வாரியாக சிறப்பாக பணியாற்றிய 343 நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுதந்திர தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் திரு ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பயனாளிகளுக்கு 7,40,40,312 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் சிறப்பாக பணியாற்றிய அரசுத்துறை பணியாளர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். நாகையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு அருண் தம்புராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். வழக்கமாக நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக இந்த ஆண்டு கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பாடல்கள் மற்றும் பத்திரிகைகள் மூலம் விடுதலை வேட்கையை ஏற்படுத்திய மகாகவி பாரதியார் 10 ஆண்டு காலம் புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்து செயல்பட்டார். சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டு தீயாய் பரவி தமிழர்களை வீறுகொள்ளச் செய்தது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாரதியாரின் எழுச்சி வரிகளும் கேலி சித்திரங்களும் சுதந்திர போராட்டத்திற்கு கைகொடுத்து வழிநடத்தியது. இதனால் இந்தியா பத்திரிகையை பிரிட்டிஷ் அரசு தடை செய்தது. மேலும் பாரதியாருக்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பதாக தகவல் வந்தது. அதனால் தன் நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்தார் பாரதியார். 1908ஆம் ஆண்டு முதல் இந்தியா பத்திரிகை புதுவையிலிருந்து வெளிவரத் தொடங்கியது. அந்த காலகட்டத்தில்தான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலியின் சபதம் போன்ற அமர கவிதைகள் பலவற்றை இயற்றினார் பாரதி. ஆங்கிலேய அரசு இவர்களை கைது செய்வதற்கும் இவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் புதுச்சேரிக்கு வருகின்றார்கள். பிரெஞ்சு அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் பாரதியார் அவரோடு இருப்பவர்களெல்லாம் பிரெஞ்சு சட்டத்திற்கு ஏற்ப இந்த இதழ்களை இங்கே நடத்துகிறார்கள். எனவே அவர்களை கைது செய்வதற்கோ இந்த இதழ்களை தடை செய்வதற்கோ வாய்ப்பில்லை என்று மறுத்துவிடுகிறார்கள். இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இலட்சணையை மிக சரியாக முன்னெடுத்து விடுதலை வேட்கையை உருவாக்குவதிலே பாரதியார் ஒரு கருவியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். புதுவையிலும் பாரதியாரால் இந்தியா இதழை நடத்த முடியவில்லை. 1910ஆம் ஆண்டோடு இந்தியா பத்திரிகை வெளிவருவது நின்று போனது. புதுச்சேரியில் அவர் இருந்த காலம் 10 ஆண்டுகளாக இருந்தாலும் இந்திய விடுதலைக்கான வேட்கையில் அந்த காலம் மிக முக்கியமானதாக இருந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க இயலாது.
நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே ஒரே பகுதியில் 40 பேருக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். களக்காடு பெரிய தெரு, ஞானசம்பந்தபுரம், சரோஜனிபுரம், கிருஷ்ணன் கோவில் தெரு, தோப்புத் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை தனியார் மருத்துவமனையிலும் பொத்தையடியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து களக்காடு பேரூராட்சி நிர்வாக அதிகாரி சுஷ்மா, சுகாதார ஆய்வாளர் ஆறுமுக நயனார், சுகாதார மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் நோய் பரவி வரும் பகுதியில் தண்ணீர் குறித்தும் குளோரின் அளவு குறித்தும் ஆய்வு செய்தனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தூய்மைப்படுத்தப்பட்டன. களக்காடு பகுதியில் டிராக்டர்கள் மூலம் தனியார் குடிநீர் விநியோகம் நடைபெறும் நிலையில் அதன் மூலம் நோய் பரவியிருக்கலாம் என்று கூறப்படுவதால் டிராக்டர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் சுங்கக்கட்டண கொள்ளையை கண்டித்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் சத்திரக்குடி இடையே அமைக்கப்பட்டுள்ள போகலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரியும் சுங்கச்சாவடிகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை தடுக்க கோரியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். 25வது சுதந்திர நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கமானது நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களுக்குமே சாலை வரி என்று ஆயிலுக்கும் சாலை வரி வாங்குகிறார்கள். வண்டி வாங்கி நாம் பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு சாலையிலுமே 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு இடையே தடுப்புகளை போட்டு சுங்கச்சாவடி என்று அமைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயலை கண்டித்து இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பிலே நாங்கள் இந்த சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தை நடத்துகின்றோம். உடனடியாக ஒன்றிய அரசு மக்களுடைய வயிற்றில் அடிக்காமல், கொள்ளையடிக்காமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை இழுத்து மூட வேண்டும் என்று இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த இந்த நாளிலே சுங்கச்சாவடி கொள்ளையர்களுக்கு எதிரான தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி திருப்பூர் குமரன் நினைவு தூண் அமைந்துள்ள இடத்தில் அவரது திருவுருவப் படத்தை பதிக்க வேண்டுமென்று திருப்பூர் குமரனின் வாரிசுகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 75வது சுதந்திர தின விழாவையொட்டி திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள தியாகி திருப்பூர் குமரன் நினைவு தூண் அமைந்துள்ள இடத்தில் திருப்பூர் குமரனின் அத்தை லட்சுமி அம்மாள், உறவினர்கள் பிரபு, சிவானந்தம், சிவக்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் குமரனின் உறவினர் திரு பிரபு, நினைவுத்தூண் அமைந்துள்ள பகுதியில் திருப்பூர் குமரனின் உருவப்படத்தை பதித்து பராமரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். குமரன் சிலையானது அடிபட்ட இடத்தில் வருடமுழு பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் அது நிரந்தரமாக பராமரிப்பு செய்வதற்காக அவருடைய உருவப்படத்தை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதுக்கு கலெக்டர் ஐயாவும் ஆட்சியர் அவர்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையை அடுத்துள்ள கூடுவாஞ்சேரி அருகே சுதந்திர தின விழாவையொட்டி குழந்தைகள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியை அடுத்துள்ள பெருமாட்டு நல்லூரில் குழந்தைகள் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையில் இந்த பேரணியில் 75 பேர் பங்கேற்றனர். பெருமாட்டு நல்லூர் முதல் நெல்லிக்குப்பம் வரை 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த பேரணியில் உடல் நலத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் துரித உணவுகளை தவிர்க்க வேண்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பெருமாட்டு நல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு KS ரவி பேரணியை தொடங்கி வைத்தார். பாப்பாரப்பட்டியில் சுப்பிரமணிய சிவா எப்படி பல்வேறு தியாகங்களை செய்து பாரத மாதா கோவிலை கட்ட முயன்றார் என்பதை விளக்கும் தொகுப்பு. சுதந்திர போராட்ட காலத்தில் சாதி மத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமைப்படுத்திட எண்ணி பாரத மாதாவிற்கு ஒரு பிரத்யேக ஆலயம் எழுப்ப திட்டமிட்டார் தியாகி சுப்பிரமணிய சிவா. இதற்காக சிவா தனது நண்பரும் தேசியவாதியுமான சின்னமுத்து முதலியார் உதவியுடன் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் சுமார் 6.5 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி அதற்கு பாரதபுரம் என பெயரிட்டு அங்கு பாரதாசிரமம் அமைத்து தன்னுடன் இருந்த தேச பக்தர்களுக்கு விடுதலை போராட்ட பயிற்சியை அளித்தார்.
அங்கு வந்த சீடர்கள் தேசபக்தி பாடல்களை ஊர்வலமாக சென்று வீதிதோறும் பாடி மக்களிடையே விடுதலை வேட்கையை ஏற்படுத்தினர். ஆலயத்தில் சமூக நீதி நிலவ வேண்டும் என்பதற்காக பாரத மாதா ஆலயத்தில் மாதாவிற்கு அணிகலன்கள் என்ற பெயரில் செல்வத்தை குவிக்கக்கூடாது, அர்ச்சகர்கள் யாரும் இருக்கக்கூடாது, எவரும் விருப்பப்படியே பாரத மாதாவை வணங்கி பூஜிக்கலாம் என்று அவர் தனது பிரகடனத்தில் தெரிவித்திருந்தார். இதற்காக புதுச்சேரியில் மகாகவி பாரதியாரின் மேற்பார்வையில் சிற்பி ஒருவரை கொண்டு பாரத மாதா சிலையையும் வடிவமைத்தார். ஆலயம் எழுப்ப 1923ஆம் ஆண்டு கல்கத்தாவில் இருந்து தேசபந்து சித்ரஞ்சன் தாஸை தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிக்கு வரவழைத்து அடிக்கல் நாட்டினார். சிவா தனது இறுதி காலத்தில் பாரத மாதாவிற்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற கனவு நனவாகவில்லை என்றாலும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் தலைமையில் சுதந்திர போராட்ட தியாகிகள் பலரும் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் சிவாவின் நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் தற்போது பாரத மாதாவிற்கு பிரத்யேகமாக ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் திருமதி ஸ்ரேயா பி சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய அரசு பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சிறப்பாக செயல்பட்ட பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகளை சிறப்பாக கையாண்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதேபோல சுதந்திர தினத்தையொட்டி காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டில் சுதந்திர தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் திரு ராகுல்நாத் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அரசின் நலத்திட்ட உதவிகளும் கொரோனா தொற்று நேரத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.